ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு மதுரை போகிற வழியில் கொடை ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைவேஸ்லேருந்து அதிகபட்சமே ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் வந்து போட்டிருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு 20 டு 40 மரங்கள் வரைக்கும் தென்னை மரம் வந்து காப்பில் இருக்குது. இளங்கன்றுகளும் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 70 மரம் இதை வந்து 3 ஏக்கருக்கு பார்த்தோம் அப்படின்னா 210 மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த அக்ரிலேண்டோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதியில் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஊரடி தோட்டமாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லையும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில், அதுவும் மதுரையில் இருந்து திண்டுக்கலுக்கு வரக்கூடிய ஜோனில் நம்ம ஒரு நல்ல ஒரு தோட்டம் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 250 அடியிலே வந்து தண்ணி வந்து கிடச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 700 அடியில் தான் போரே வந்து போட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே போல் நம்ம இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹைவேஸ்லேருந்து தனியாக ஒரு ரோடே வருது. அந்த ரோட்டில் இருந்து 20 அடி பாதை வந்து நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கிடச்சிருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தோட்டத்துக்கு வந்து பொதுவான பாதையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் 80 அடி வரைக்கும் டெப்த்து வந்து இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது போக இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக விற்கக்கூடியதே வந்துட்டு முந்திரி தான். நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்கி முந்திரி வந்து விவசாயம் பண்ணலாம், வாட்டர் ஆப்பிள் போடலாம். அதே போல் வந்து சீட்லெஸ் ரகம் எல்லாமே போட முடியும். அதே போல் வந்து பட்டன் ரோஸ் போடலாம். இது இல்லாமல் வந்துட்டு ப்ளம்ஸ் பழம் எல்லாமே வந்துட்டு இந்த சைடு வந்து போட முடியும். ஏன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட அதே போல் வந்துட்டு நல்ல ஒரு மண் வளமும் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஏன்னா கொடை ரோடு பகுதி அப்படின்னாலே முந்திரி தான் அதிகமாக வந்து ஃபேமஸாக இன்றைக்கி வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் வரும்போதே வந்து பார்த்துருப்பீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்காக தான் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சர்லையும் நல்ல எல்லா ஃபெசிலிட்டியோடையும் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்கி போட்டாலும் கூட பின்னும் பிறகு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சின்னாலப்பட்டியில் ஒரு இடம் வந்து முந்திரி தோட்டம் வந்து நான் போட்டிருந்தேன். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 40 லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வாங்கி இந்த இடத்த வந்து உருவாக்குனீங்க அப்படின்னாலும் கூட நல்ல ஒரு ரேட்டுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து விற்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோடையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த அக்ரிலேண்டில் வச்சுருக்கக்கூடிய தென்னங்கன்னோட ரகம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஐயம்பாளையத்து கன்று தான் வந்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி கன்று, ஐயம்பாளையத்து கன்று, இது 2 தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான கன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே வந்து நல்ல பெருவெட்டு காயாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஹைப்ரிட் மரம் கிடையாது, நாட்டு மரம் தான். நாட்டு மரத்துலேயே வந்து நல்ல ஒரு தண்ணி டேஸ்ட்டாகவும் அதே போல் வெயிட்டான காயாகவும் கிடைக்கக்கூடியதாக இந்த 2 ரகம்தான் வந்து இருக்குது. அதே போல் இந்த தோட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 டு 30 மரங்கள் வரைக்கும் தென்னை மரங்கள் இருக்குது. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய காய் எல்லாமே வந்து நல்ல ஒரு காப்பில் கிடச்சிருக்கு. மரத்தோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 20 டு 25 வயசு வரைக்கும் தாங்க இருக்கும். அதே போல் இந்த அக்ரிலேண்டை பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், இல்லை பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இடத்த வாங்கி நீங்கள் எதையுமே உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிறைய கன்றுகளை வச்சு நீங்கள் தாராளமாக ஃபார்ம் ஹவுஸ் போட்டு ஃபேமிலியோடு ஸ்டே பண்ண முடியும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள்.
இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் growth ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.